ஏண்டி, ராத்திரி நடந்த செய்தி உனக்கு தெரியுமா? கள்ளங்கை தான் மேல படக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனவ அவன் கண்ணுக்கு முன்னாலேயே கழட்டி போட்டு நின்னாளாமே. பேசிக்கிட்டாங்க. யாரு பார்த்தா? நானும் கிட்ட பொம்பளைக்கு 4 பக்கமும் வாசப்படி, நமக்கு எதுக்கு? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். கள்ள முதல்ல தொற்றுப்பானா, அந்த கவுன்காரி முதல்ல தொற்றுப்பாளா? யார் தொட்டா என்ன, பேரு கெட்டது பொம்பளைக்கு தானே. நில்லு. நீ உன் மனசுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்க போராட்டம், நீ இந்த முடிவுக்கு வந்த காரணம் எல்லாமே எனக்கு தெரியும். நீ உன்னை மறந்த வேளையில நான் உன்னை தொட்டிருப்பேன், கெடுத்திருப்பேன்னு தானே. நான் உன்னை தொடல, உன்னை கெடுக்கலங்கிற உண்மை தெரிஞ்சா நீ இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டேல்ல? இந்த அருவா இதால என் கையை ஓங்கி வெட்டு. என் கை வெட்டுப்பட்டுச்சுன்னா உன்னை நான் தொட்டிருப்பேன், கெடுத்திருப்பேன்னு நினைச்சுக்க. வெட்டுப்படலனா நான் சுத்தமானவங்கிறத அப்பவாது நம்பு. ஏன் தயங்குற? நான் நேர்மையானவன் நிரூபிக்கிறதுக்காக நானே வச்சுக்கிட்ட பரீட்சை இது. வெட்டு. என்னடி இன்னும் பாத்துக்கிட்டே இருக்க? நீ சேட்டுக்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்தாச்சு. கொடுத்தது நானோ இல்லன்னா உன் கூட பிறந்த அண்ணனோ, கட்டி வச்சியே அண்ணி அவங்களே இல்ல, நீ கட்டிக்கிட்ட புருஷன். அவர் கடனை கொடுத்த விஷயத்த தெரிஞ்சா நீ கௌரவ குறைச்சலா நினைச்சுக்குவேன்னு என்கிட்ட கொடுத்து பணத்தை கட்ட சொன்னார். அவரோட தகுதியை நினைச்சு நீ தயங்குறதா இருந்தா நான் ஒன்னு சொல்றேன் கேளு. முயற்சி இருந்தா 30 நாள்ல இங்கிலீஷ் கத்துக்கலாம். அதிர்ஷ்டம் இருந்தா லாட்டரி சீட்ல கூட கோடீஸ்வரன் ஆயிடலாம். உன் மனசுக்கு சந்தோஷமும் மத்தவங்க உனக்கு கௌரவமும் கொடுக்கணும்னு நீ ஆசைப்பட்டா நான் சொல்றத கேளு. ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கிற தகுதி அவளுக்கு பசிக்கிறப்ப சோறு, அவ மானத்தை காப்பாத்திக்க துணி, வெறும் பொண்ணா இருக்கிற அவளை தாயாக்குற பெருமை, இதெல்லாம் இருந்தாலே போதும். இதுக்கு ஒரு பணக்காரனா புருஷனா இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. அன்பும் பண்பும் உள்ளவனா இருந்தா அதுவே அவளுக்கு போதும். நிஜமாவா சொல்ற? ஆமா முதலாளி, அவ போதையில கள்ளன் அணைக்கணும்னு தான் போனா. ஆனா மறைஞ்சிருந்து இவன் அவளை அணைச்சிட்டான். அவ இவனை கள்ளன்னு நினைச்சுக்கிட்டு ஆயுத பூஜை அவல் பொறி கடலை மாதிரி கற்ப அள்ளி அள்ளி கொடுத்துட்டான். இவன் திணறிட்டான். ஆக வெள்ளம் தின்னவன் இவன், விரல சுப்ப போறவன் அவனா? முதலாளி, நாளைக்கு பஞ்சாயத்துல பாடுறா என் ராஜதந்திரத்தை. என்னப்பா கள்ளா, உன்னாலே கதை இவ்வளவு தூரம் இருக்கு? என்னாலயா? ஆமா, நம்ம ஊருக்காரங்க உண்மையில வச்சிருக்கிற நம்பிக்கையில கதையை பொருத்தணும். இந்த ஊரு பஞ்சாயத்துக்காரங்க முகத்துல கரிய பூசணும்னு ஓம் உண்டாட்டி இந்த பொண்ணுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்திருக்கா. அதை சாப்பிட்டு அந்த பொண்ணு மயங்கி கிடந்திருக்கா. இப்ப அவன் மசுக்கி ஆயிட்டான். என் பொண்டாட்டி இவளுக்கு மாத்திரை கொடுத்தது உண்மைதான். ஆனா இவளை போட்டுக்க சொல்லல, எனக்கு கொடுக்க சொல்லியிருக்கா. நான் அந்த மாத்திரையை போட்டு இவளை கெடுத்திருந்தேனா இவ கெட்டு போனதுக்கு காரணம் என் பொண்டாட்டி தான் நானே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இவ என் மேல உள்ள ஆசையில
எங்கேயோ போய் கெட்டு போனதுக்கு நான் எப்படி பொறுப்பா இருக்க முடியும்? என் பொண்டாட்டி எப்படி காரணமா இருக்க முடியும்? உன்னை தீண்ட கூடாதுன்னு தள்ளி வச்சவளுக்காக இப்படி நீ துள்ளி குதிக்கிற. உன்னை புருஷன் நினைக்காதவ, மனுஷன் மதிக்காதவ, அவளுக்கா பறிஞ்சு பேசுற? அது எங்க குடும்ப விஷயம். உனக்கு குடும்ப விஷயமா இருக்கலாம்ப்பா, அதுல இந்த ஊர் மனமும் அடங்கி இருக்கு. அதுக்காக உனக்கும் பொண்டாட்டிக்கும் ஏக காலத்துல தண்டனை கொடுக்க நாங்க பஞ்சாயத்துல முடிவு பண்ணிருக்கோம். தண்டனை என்ன தண்டனை விவரமா சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க இருக்கையா சொல்லணும். அசலுக்காரெல்லாம் கேட்ட நாங்க சொல்லி போடுவோமோ? கெட்டது எங்க ஊரு பொண்ணியா? அவ ஆத்தா வாக்கப்பட்டது வேணா உங்க ஊரா இருக்கலாம். ஆனா அவ பிறந்தது எங்க ஊரியா? அத கேட்கறதுக்கு எனக்கு உறுத்து இருக்குன்னு. இதுக்கு தான் தலைவர பஞ்சாயத்தை நம்ம ஊர்லயே வச்சுக்கலாம்னு சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க பெருசா இவங்க எல்லாம் நியாயம் சொல்லுவாங்கன்னு. எங்க ஊர் நியாயத்தை பத்தி பேசுன கிழிச்சு விடுவோம். கிழிச்சு உட்கார்ற ஒழுவாடி. இந்த பருப்பா மொட்டை திங்க தப்பு பண்ணாங்கன்னா எங்க ஊரு வழக்கப்படி மொட்டை அடைச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேல உருவம் விடுவான். இதுக்கு நான் ஒத்துக்கலனா ஊரை விட்ட உன் குடும்பத்தை ஒதுக்கி வச்சிடறோம். தண்ணி வெண்ணி பிளக்க வச்சுக்கவே மாட்டோம். சத்தாலும் வாழ்ந்தாலும் உன் வீட்டு பக்கம் எண்ணி பார்க்க மாட்டோம். ஆமா. கள்ள அவங்க ஊரையே பகைச்சுக்கிட்டான். நாம அவனை குற்றவாளி ஆக்கிட்டோம். அவனை அந்த பட்டணத்துக்காரையும் பழி வாங்கறதுக்கு இதாடா சரியான சந்தர்ப்பம். விடியறதுக்குள்ளார வீட்டுக்கு ஒருத்தனை தரட்டுங்க. வெட்டு கத்தி வெடிகுண்டோட கள்ளம் வீட்டுக்கு புறப்படுங்க. ஆனா ஒண்ணு, நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் அன்னக்கிளிய கெடுத்தது காத்தமுத்து தாங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அடப்பாவீங்களா? அவளை பிடிக்கடா.